ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் பாப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, பாப்பா வீசிங் ப்ராப்ளம் உள்ள பக்கத்து ஃப்ரெண்டோடத ஒன்று எடுத்து அவள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டா, மயக்கமாயிட்டா, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கோம், கடலூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு 5:45க்கு கால் பண்ணாங்க சார். கால் பண்ணி சொன்னாங்க. நாங்களும் இங்கேருந்து கிளம்பி போனோம் சார். அவங்க அதுக்கப்புறம் ரிட்டன் கால் பண்ணி கடலூரில் இல்லை, விழுப்புரத்துக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். விழுப்புரம் ஜிஹெச்சில் இருக்குன்னு சொன்னாங்க. கடலூருக்கு போயிட்டு இருந்தாங்க. ரிட்டன் டேர்ன் பண்ணி விழுப்புரம் வந்து இங்கே பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்தா அது மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். ரிட்டன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டால் இல்லை, இங்கேருந்து முண்டியம்பாக்கம் அனுப்புகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் இங்கேருந்து கத்திட்டு, என்னதான் மேம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு, உயிரோட தான் இருக்காளா, ஒழுங்காக பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு பதில் சொல்லலை, ஃபோனை டக்குன்னு வச்சுட்டாங்க சார். சார் இப்போ வந்து இது எங்களை வந்து அந்த ஸ்கூலுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க சார். என் பாப்பாவோட பாடி, நான் அவள் தங்கச்சி, நான் அவங்க அக்கா, என்னையே ஏன் பார்க்க விட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல சார். என் தங்கச்சியோட முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்குது சார். என் தங்கச்சியோட பாடியை என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சார். என் பாப்பா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டால் சொல்கிறாங்க சார். அந்த தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது வந்து கயிறா ஷாலான்னு சொல்லியிருக்காங்க. ஷாலில் பண்ணிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த ஷாலை அவங்க எரிச்சிருக்காங்க சார். அதை அவங்க தடயத்தை அழிச்சிட்டாங்க. இப்போ அதை கூட போலீஸ் ஏன்ட்டு கேட்கல. போலீஸ்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு கிராமத்தில் செத்து போனால் என்ன பண்ணுவாங்க, எரிச்சிருவாங்க, அது மாதிரி எரிச்சிட்டாங்க. இது ஒரு அலட்சியமான பதிலாக இருக்குது. நான் இந்த போலீஸை எப்படி நம்ப முடியும்? அந்த போலீஸை வந்து பாப்பாவோட எந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான்றது இது வரைக்கும் காட்டவும் இல்லை. பாப்பா வந்து அந்த பாத்ரூமில் சூசைட் பண்ணிக்கிட்டான்றாங்க, அந்த கம்பின்றாங்க, அந்த இடத்த காட்டவும் இல்லை. பாப்பாவை முதல் யார் பார்த்தது இது வரைக்கும் அதை யாருமே சொல்லவும் இல்லை. அது பாப்பாவோட அவள் வந்து ஸ்கூல் போகலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக பெற்றவங்கக்கிட்ட எதுக்காக வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, பாப்பா ஸ்கூலுக்கு போகலன்ற ரீசன் எதுக்காக பெற்றவங்கக்கிட்ட சொல்லலை, ஸ்கூல் நிர்வாகமும் சொல்லலை, ஹாஸ்டல் நிர்வாகமும் பாப்பா ஸ்கூலுக்கு போகலன்றதை சொல்லலை. என்னோட கோரிக்கை என்னங்கன்னா சார், பாப்பா வந்து இறந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் இறந்ததுக்கு அந்த பாத்ரூமில் என்ன நடந்துச்சு, அந்த பாத்ரூம் பார்க்கணும். அடுத்தது அவளை துணி போட்டு சால் போட்டு தூக்கிட்டுட்டான்றாங்க, அதை எரிச்சிட்டாங்க. அதுக்காக என்ன ரீசனுக்காக அவள் ஷாலை எரிச்சாங்க, அதை சிசிடிவி ஃபுட்டேஜே நாங்கள் பார்க்கணும். பாப்பாவோட உடலை நாங்கள் பார்க்கணும் நேர்மையாக. ஆமாம், நாங்கள் இப்போ எங்களோட பேரண்ட்ஸ், நாங்கள் வந்து என் பொண்ணோ உடம்பை நானோ இல்லை என் பொண்ணோ வந்து நாங்கள் வந்து இப்போ உடம்பை வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். என் பிள்ளை உடம்புல எங்கன்னா காயங்கள் இருக்குதா இல்லைன்றதை நாங்கள் பார்க்கணும். வாங்கலை சார். நாங்கள் இது வரைக்கும் காட்டாமல் உடம்பை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னா என்ன காரணத்துக்காக அந்த உடம்பை காட்டாமல் வச்சுட்டு இருக்கிறாங்க? என்ன சார், இறந்து போன 5 மணி நேரமாகவே எங்கள் பாப்பாவை என் கண்ணில் காமிக்கல சார். அவள் இறந்துட்டானோ அது வரைக்கும் எங்களுக்கு சொல்லலை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் 7 அடி தான் சார் இருக்குது. 7 அடியில் எப்படி சார் என் பாப்பா போய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சார் நான் தூக்குன்னு நம்ப முடியும்? அவங்க எங்கள் பாப்பா பாடியை இப்போ வரைக்கும் பார்க்க விடலை சார். நான் வந்து கேட்டிருக்கேன் சார், என் பாப்பா பாடியை பார்த்தா தான் நான் சைன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் சார். பார்க்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க சார். கடலூர்லேருந்து நாங்கள் முண்டியம்பாக்கம் வரைக்கும் வந்தோம். கடலூர்லேருந்து முண்டியம்பாக்கம் வரைக்கும் வந்தோம் சார். முண்டியம்பாக்கம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சார். நான் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டதுக்கு அங்கே ஒத்துக்கிட்டவங்க இங்கே வந்து மாற்றுறாங்க. அப்போ இதையே அவங்க மாற்றுறாங்க. நான் எப்படி சார் அவங்கள நம்பி சைன் பண்ணி என் பாப்பாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க முடியும்? இவங்க எப்படி சார் சார் அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கையெழுத்து போடுங்கன்னு தான் சார் சொல்கிறாங்க. நான் கேட்குறது என் தங்கச்சியை நான் பார்க்கணும், பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கையெழுத்து போடுவேன். ஏன் என் தங்கச்சியை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் அவங்க கூட சேர்ந்து மறைக்கிறீங்களா? நிர்வாகத்தை கூட சேர்ந்து நீங்களும் மறைக்கிறீங்களா? உன்னுடைய பாடியை வந்து ஒரு பெத்த அம்மாக்கிட்டேயோ ஒரு சகோதரிக்கிட்டேயோ காட்ட மறுக்கிறது நிர்வாகம் ஏன் காட்ட மறுக்குது? இதை வந்து கடலூர் நான் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இஷ்யூ ஆகிறப்ப கேட்குறேன்னு சொன்னால், தாராளமாக நான் உங்ககிட்ட காட்டுறேன், நான் காட்ட மாட்டேன்னு யாரும் சொல்லலை, நான் காட்டுன்னு போயிட்டு ஆஸ் த உமன், அதனால் அவங்க பார்க்கலாம், ஜென்ஸுக்கு தான் அலோடு கிடையாது, உமனை பார்க்க சொல்லி நான் காட்டுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு நம்ம சொல்லி தான் அங்கேருந்து கழிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து பாடியை ஸ்ட்ரக்சர்லேருந்து அப்படியே தான் உங்களை காட்ட சொன்னோமே தவிர நாங்கள் பாடியை துணியை ரிமூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அப்பட்டமாக மாற்றினது உண்மை. அங்கே இருந்த எல்லாருமே அது இப்போ அவங்க சொன்னதை கேட்டாங்க. எல்லாருமே இங்கே வந்து அதை எழுப்புனாங்க. அதை பெருசாக பொருட்படுத்தலை. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த புல்லை தூக்கிட்டு தற்கொலை பட்டுக்குச்சின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்களா சார்? அந்த இன்ஃபார்ம் பண்ணதுக்கு டைமுக்கு முன்னாடி ஒரு 1.5 மணி 2 மணி ஃபுட்டேஜ் அவங்க புள்ள சோர்வாக இருந்துச்சா, ஆக்டிவாக தான் இருந்துச்சா, அந்த புள்ள நடமாடிட்டு தான் இருந்துச்சா சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்.
நம்ம அந்த இறந்த புட்டு வச்சியோ தொங்குன்னு நம்ம கேட்கல. சிசிடிவிக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த புள்ள இறந்து போச்சுன்னு போலீஸுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம். அந்த நிர்வாகத்திலேருந்து அந்த புள்ள இறந்ததை கொண்டு தான் எங்களுக்கு காட்ட தேவையில்லை. அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாதம் 1.5 மாதம் புட்டேஜ் அந்த புள்ள ஆக்டிவாக தான் இருந்துச்சா, அந்த புள்ள நடமாடி தான் இருந்துச்சா, அங்கே தான் இருந்துச்சா உள்ள இருந்தே தெரியணும். அதான் சார் இப்போ சொன்னோம் பாரு சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த தூக்கிட்டு தற்கொலை பண்ண ஷாலோடைய தடயத்தை வந்து ஏன் வந்து ஆதாரத்தை அழிக்கிறாங்கன்றப்ப வந்து குற்றத்துக்கு நிகரான செயல் அது பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன ஒன்றுனா, அந்த நிர்வாகத்துள்ள எங்களை போக அனுமதிக்க மாட்டுறாங்க. ஏன்னா அந்த தூக்கிட்டு தற்கொலை பண்ண அந்த பாத்ரூமை நாங்கள் பார்க்கணும், எத்தனை அடி செவருன்னு தெரியணும், அதில் மாட்ட முடியுமான்னு தெரியணும். இதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்க்கணும் சார். நாங்கள் பார்க்காம எப்படி சார் நாங்கள் போஸ்ட் மார்ட்டத்தை நாங்கள் வந்து ஒத்துழைப்பு தர முடியும்? சொல்லுங்கள் சார். நீங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.